சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் சோழிங்கநல்லூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்குடி, துரைப்பாக்கம், கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் அடிப்படை வசதிகளை செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பகுதிகளில் குடிநீர் திட்டத்தை சோழிங்கநல்லூர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடு. 9 நகராட்சிகளையும் 8 பேரூராட்சிகளையும் 25 ஊராட்சி அமைப்புகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசின் சார்பில் ₹1 கூட மானியம் வழங்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த பகுதிகளில் குறிப்பாக சோழிங்கநல்லூர் பகுதியில் கல்லுக்குட்டை, சுனாமி நகர், கண்ணகி நகர் போன்ற குடிசை பகுதியில், காந்தி நகர் போன்ற குடிசை பகுதிகளில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் லட்சக்கணக்கான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் காலி செய்யப்பட்ட அந்த குடியிருப்புதாரர்கள், குடிசைவாசிகள் எல்லாம் இங்கேதான் கண்ணகி நகரிலும் எழில் நகரிலும் சுனாமி குடியிருப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும்.